மண்டே 5:30க்கு என் பையன் மனிஷ் வந்தான் ஸ்கூல்லேருந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்பா எனக்கு காது கொஞ்சம் கம்மியாக கேட்குதுன்னு சொன்னான். நீ ஒன்றும் பயப்படாத, என்ன எப்படியாச்சும் காப்பாத்துற. சரி வாடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆட்டோஸ்கோப் வச்சு காதை செக் பண்ணா டிம்பானிக் மெம்பரேன் கொஞ்சம் செவந்திருக்கு. அவன்கிட்ட கேட்குறேன், காது வலிக்குதாடா, காதில் கொய்யின் சத்தம் கேட்குதாடா அப்படின்னு கேட்டேன். இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா இந்த 3 சிம்டம்ஸ் இருக்கும். காது வலி இருக்கும், ப்ளஸ் ஃபீவர் இருக்கும், காதில் கொய்யின் சத்தம் கேட்கும், சிவியர் பெயின் இருக்கும். எதுவுமே இல்லை, என்னடா இவன் வித்தியாசமாக சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டு ENT சரவணன் இருக்காரு, அவருக்கு கால் பண்ணேன். சார் காது கொஞ்சம் செவந்திருக்கு, பட் ஆனால் இவன் பெயின் எதுவும் சொல்ல, காது கேட்க மாட்டேதுன்றான், நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அவர் பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணார். சார் இவ்வளோ இன்ஃபெக்ஷன் இருக்கு, எப்படி சார் அவனுக்கு பெயினே இல்லை, எவ்வளோ அடிச்சாலும் தாங்குவான் போல. இவன் ரொம்ப நல்ல அப்புறம் போட்டோ எடுத்து எனக்கு அனுப்பினாரு. பார்த்தீங்கன்னா டிம்பானிக் மெம்பரேன் நல்லா செவந்திருக்கு. அதுக்கு ஆன்டிபயோட்டிக் ஒரு 1 வீக் போடுங்க, ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி மருந்து போட்டுட்டு 1 வீக் கழிச்சு வாங்க, டிஸ்சார்ஜ் இருந்துச்சுன்னா கூப்பிட்டு வாங்க, நான் க்ளீன் பண்ணி விடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். இதில் நான் கற்றுக்கிட்டு என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபெக்ஷன் இருந்தால் காது வலி இருக்கும் அப்படின்னு அவசியம் இல்லை. சில குழந்தைகளுக்கு காது கம்மியாக கேட்கும். அதனால் காது கம்மியாக கேட்குதுன்னா நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க, உடனே டாக்டர் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.